உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாசிரியர்கள் பட்டியல் இருக்கு. சரி, இதில் நான் ஒரு பாடலாசிரியர் பேர் சொல்கிறேன். சரி. அவங்கள எழுதுனதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று, அவங்களுடைய கதைகள் இல்லைன்னா அவங்களோட லைஃப் லெசன் ஏதாவது நீங்கள் சொல்லலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம ஐயா கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசன்றது ஸ்டார்ட் பண்ணலாம். அது அம்மா அப்பா, கவியரசர் அம்மா, வாலியா அப்பா. திரைப்பாக்கூட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் புகைப்படம் தான் இருக்கும். இந்த பக்கம் கண்ணதாசையா இருப்பார், இந்த பக்கம் வாலியா இருப்பார். ஏன்னா தாய்மை உணர்வு கண்ணதாசன் ஐயானா கேர். நீங்கள் ஒரு பாடல்களே பார்த்தீங்கன்னா பெரிய அறிவுரைகளையும் தத்துவத்தையும் மக்களுக்கு பெருசாக போதிச்சது. அர்த்தமுள்ள இந்த மாதிரியான ஒரு நூல் வந்து அவர் எழுதணும் அவசியமே இல்லை. அதில் அதிகமாக வந்து இளைஞர்களுக்கு வாழ்வில் இப்போ தான் பேசியிருப்பார். அவர் எப்படியும் ஒரு பாட்டில் 6000 பாட்டு இருக்குது. இருந்தாலும் அவர் பாட்டே வர்றேன். மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, அந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. நிரந்தரமானவன் அழிவதில்லை. இந்த சமூகத்தில் அவர் மாதிரியான ஒரு கவிஞர்லாம் இருந்த காலத்தில் அந்த வேலை அவர் செஞ்ச அதே வேலையை நம்மலாம் செய்யறோம்னா பெரிய கொடுப்பனையாக தான் நான் கருதுறேன். இந்த தருணத்தில் எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். பாமர ஜாதியில் தனி மனிதன், அப்படி நம்மளே அவர் ரெப்ரசென்ட் பண்ண மாதிரியான ஒரு படைப்பாளிக்கும் அந்த மாதிரி அப்படி பொருந்தும். நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். அவருடைய காதல் பாட்டு ஏதாவது ஒன்று? அச்சுச்சோ நிறையா இருக்கே. அதாவது அவர் அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலை, அத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீயலோவா, அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலை சொல்லவா, இல்லைன்னா பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் நான் அதை சொல்லவா, பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன், காலங்களில் ஒரு வசந்தம். அது அவர் எத்தங்க சொல்றது, காலங்களில் அவள் வசந்தம் போயிட்டே இருக்குங்க. காலங்களில் அவள் வசந்தம் நான் கேள்விப்பட்டேன். அவங்க ஒய்ஃபுக்காக ஒரு பாட்டு எழுதுனேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்டே வந்து போய் சொன்னாராம். இன்னைக்கு உனக்காக ஒரு பாட்டு எழுதிருக்க அப்படின்னு சொல்லி கிச்சனில் போய் சொல்லுவாராம். என்ன பாட்டு அப்படின்னு உடனே அவர் அதான் சொல்லுவார், காலங்களில் அவள் பாட்டு வரும், அதுக்கப்புறம் நீ வருவ அப்படின்னு. அவங்க அவர் சொல்கிறப்ப புரியல. அதுக்கப்புறம் பாட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த பாட்டா அப்படின்னுவாங்க. பகவத்கீதையை காதலா மாற்ற முடியுமா? மாத்திட்டார்ல. மாதங்களில் அவள் மார்கழி, மாதங்களில் நான் மார்கழியா இருக்கிறேன்னு கிருஷ்ணவர்மா சொன்னா, இவர் மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களில் அவள் மல்லி கேட்டு போயிட்டாரு. மலர்களிலே அவள் மல்லிகை. கம்பன் ஏமாந்தாலும் வேற மாதிரி இருக்கும். இளங்கோ என்ற ஒரு வரிசையை நான் கண்டேன், நானும் ஏமாந்தேன் எழுதியிருப்பார். அதுல கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணீரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே, கம்பன் ஏமாந்தான். வேற மாதிரி. கம்பன் ஏமாந்தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 120 சொச்ச பாடல்கள் தான். 29லேருந்து 32 நினைக்கிறேன். அவர் இருந்ததே அந்த ஒரு ரொம்ப கூறி ஒரு ஆப்ரேஷன் தப்பான ஒரு ஆப்ரேஷனாக இல்லை. அன்றைக்கி அது மருத்துவ வசதிகளோடு இல்லைல்ல. அந்த மனுஷெல்லாம் இருந்திருந்தாருன்னா அச்சோ மிகப்பெரிய பொது உடைமை சித்தாந்த பாடல்கள் தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய அளவில் கிடச்சிருக்கும். அவரை 32 வேலை செய்த ஒரு பாடலாசிரியர். அவர் துணி விற்றுருக்கிறாரு, ஒரு விவசாயம் பண்ணியிருக்கிறாரு. அவர் பார்க்காத வேலையே கிடையாது. இன்னைக்கும் அந்த மொழியை மாற்றவே முடியாது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. இதுல ஒரு வார்த்தையை மாற்ற முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே. அப்படி இன்னைக்கு உட்காந்து வச்சிங்கன்னா அது அப்படியே பொருந்தும். அது திருடாதே பாப்பா திருடாதே, தூங்காதே தம்பி தூங்காதேன்னு இன்னும் ஒரு காதல் பாடலாம் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப நாள் இருந்திருக்கணும் ஆக்சுவலாக. அவர் வந்து ஒரு முதன்மையான ஒரு படைப்பாளி. வெறும் 120 பாடலில் ஒரு சமூகத்தை ஆட்டி வச்சிட முடியும்னா அவர் மட்டும் ஒரு 1200 பாட்டு கொடுத்தா எப்படி இருக்குன்னு எப்பவுமே வியக்கக்கூடிய அவர் இருந்திருக்கலான்றது தான். அட்லீஸ்ட் 120 கொடுத்தாரு அப்படின்னு அந்த ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிக்க வேண்டியதான். வணங்க வேண்டிய ஒரு பாடலாசிரியர். வாலி சார் கூட எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம், பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே முடிஞ்சிருச்சு. எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம். பட்டுக்கோட்டை லைஃப் சொல்லிட்டீங்களே என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. அதே மாதிரி கண்ணதாசன் சொல்லிப்பார், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. எல்லாத்துக்கும் சொல்லல, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று. மாணவர்களுக்கு இல்லை எவன் கொண்டா போவான். மதியாதார் தலைவாசல் மீதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அடுத்து மருதகாசி 6000 பாடல் அந்த காலத்தில் நினைக்கிறேன். மருதகாசி வந்து
இப்பயுமே கூகுளில் தேடினா அவரோட ஃபோட்டோ கூட கிடைக்காது, ஆனால் அவரோட பாட்டை மட்டும் பிளேலிஸ்ட்டு அப்படி இப்படின்னு அங்கங்கே நிறையா இருக்கும். இது இந்த ஒரு புயல் அடிக்கும்போது அதோடு சேர்ந்து சில நல்ல அப்படி போய்டுன்ற மாதிரி காலத்தோடைய சக்கரம் சீக்கிரமாக எல்லாத்தையும் சில விஷயத்தை நசுக்கிட்டு போய்டும். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு இருந்த பெரும் புகழும் ஒரு வகையில் நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அது எல்லாமே கண்ணதாசன் பாடல்களோன்னு நம்ம நினச்சிக்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களுடைய பல பாடல்கள் அவருடைய மருதகாசி அவருடைய பாடல் தான். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். சமீபத்தில் கூட ஒரு பாட்டு ரீமிக்ஸ்லாம் பண்ணாங்கல்ல அவருடைய பாட்டல் ஒன்று. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். இதுதான் இப்போ இதில் இது இவர் பாடலா கவியரசர் பாடலான்ற ஒரு குழப்பத்தில் அதை வந்து நிறுத்தி விட்ட ஒரு கவிஞர். காலம் கொஞ்சம் விட்டுருச்சு அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ 1000 பாட்டு இப்போ பாருங்களேன், 120 பாட்டுக்கு பட்டுக்கோட்டைக்கு கிடச்சது, 6000 பாட்டுக்கு மருதகாசி கிடச்சிருக்கலான்னு ஒன்று வரும் இல்லையா? இன்னும் தஞ்சை ராமதாஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும். மேத்தா இந்த இடத்துக்கு நீங்கள் உட்காந்த இடத்துல ஒரு நின்றுருக்காரு, இங்கே வந்து வகுப்படுத்திருக்காரு, மாணவர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதுக்கு பெரிய மனசு வேணும். அந்த காலகட்டத்தில் இருக்க ஒரு மனிதர் இந்த காலகட்டத்து சின்ன பசங்க பாட்டு எழுதுகிறாங்க, அதுக்கு ஒரு கிளாஸ் நடத்துகிறேன்னு நம்ம போய் சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து உடல்நிலை சரியில்லை ஒரு நாள் முழுக்க இருந்தார். கிட்டத்தட்ட இருந்து நான் அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் போய் அவரை சந்திக்கிறது உண்டு. அதாவது மரபு கவிதை மட்டும்தான் எழுதணும், புது கவிதையே வரக்கூடாது அப்படின்னு பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட காலம். அந்த புலமை உள்ளவர்கள் மட்டுமே, அந்த 4 வகை பாக்கள் தெரிந்தவர்கள் மட்டுமே கவிதை எழுத முடியும் பொழுது வானம்பாடின்னு ஒரு இயக்கம் வருது. காமராஜன் ஐயா, மேத்தா எல்லாம் இல்லைன்னு வைங்களேன், புது கவிதை அப்படின்ற ஒரு கண்டென்ட்டே வந்திருக்காது. நீங்கள் நான்லேருந்து யாருமே இந்த பசங்க யாருமே கவிதை எழுதியிருக்க முடியாது. அது காமராஜர், மேத்தா போன்ற அவர்கள் இணைந்து உருவாக்கிய வானம்பாடி இயக்கம் செய்ததால் நடந்தது. அதுக்கு காலத்துக்கும் நம் பாடலாசிரியர்கள் இல்லை, கவிஞர்கள் எல்லாருமே அவருக்கு நன்றி சொல்லணும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். என்மனவானில் எழுதியிருப்பார் பாருங்க, இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான், பூமியில் யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ. நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ, பூமியில் இதை யாரும் உணர்வாரோ. மனதிலே மாளிகை வாசம், கிடைத்ததோ மர நிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே, ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக்கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு வேற என்ன வேணும். இதை எழுதணும்ல. மனதிலே மாளிகை வாசம், கிடைத்ததோ மரநிழல் நேசம். ஒரு பாடலை ராஜராஜ சோழன் தான் ஆரம்பிக்க முடியுமாங்க? ஒரு பாடல், ஒரு காதல் பாடல், ராஜராஜ சோழன் ஒரு பாடல். ராஜராஜ சோழன் காதல்ல என்னை ஆளும் காதல் தேசம் நீ. அந்த புது கவிதை உங்களுக்கு தெரியுதா? ஒரு புது கவிதை வீச்சு இருக்கும். என்னையாளும் காதல் தேசம் நீதான். இப்ப வீடு எங்க தெரியுமா இருக்கு? ராஜராஜன் தெருதான். அது பாருங்க அமைஞ்சிருக்கு. இப்ப கூட ஐயா இருக்கிற தெரு வந்து ராஜராஜன் தெருதான். நான் வீட்டுக்கு போய் கேட்டா, ஐயா உங்க பாட்டை கேட்டு பேர் வச்சாங்களா இல்ல பேர் வச்சுக்காக நீங்க வந்தீங்களான்னு சிரிச்சாரு. இல்ல இப்பதான் நான் வந்தேன்னு சொல்லி. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே. பேராசிரியரா இருந்து கொஞ்சம் வயசான காலத்தில் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டார் இல்லை, அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாருன்னா இப்போ ஒரு 300 400 500 பாட்டு தான் எழுதிருப்பாரு நினைக்கிறேன். இன்னும் நிறைய சூப்பரான ரொம்ப சிறப்பான பாட்டெல்லாம் கிடைச்சிருக்கும். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாடி கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம். இந்த கற்பனை யோசிச்சு பாருங்க. கற்பூர பொம்மைன்ற படிமத்தை பாருங்க. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை இதையே யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஏன்னா காத்துல போட்டோன்னே கற்பூரம் கரைஞ்சு தண்ணி ஆகும். அதை கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. அந்த சூடத்து மேல அந்த காத்து போட்ட உடனே கரையுது. கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரமான அந்த ஈரமா கரையுது இல்லையா அந்த ஈரம். அப்போ எவ்வளவு பெரிய சயின்ஸ் வருது. இது இவ்வளோலாம் தெரியாது, ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. கண்ணோரமானந்த ஈரம். முத்துலிங்கம் அரசவை கவிஞராக இருந்தவர். கவியரசருக்கு அப்புறமா எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார் நினைக்கிறேன். அந்த பீரியட்லேருந்து அவர் எழுத ஆரம்பித்தார். தமிழக அரசு விருது மாஞ்சோலை கிளிதான பாடலுக்காக பெற்றார். மாஞ்சோலை கிளிதானோ. மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர்.
அதாவது அவர் எழுதின இதழில் கதை எழுதும் மாதிரி ஒரு பாடலை யோசிக்க முடியாது. இதழில் கதை எழுதும் நேரம் இது. நாளும் நிலவது தேயுது மறையது நங்கை முகமென யாரதை சொன்னதுன்னு கேட்பாங்க. நாளும் நிலவது தேயுது மறையுது நங்கை முகமென யாரதை சொன்னது. நிலா இருக்கு, நீ வந்து நிலா மாதிரி ஒரு காதலை சொல்றான், வெக்கப்படுவாள பொண்ணு, அவருடைய காதலி இப்படி பண்ண மாட்டா பாருங்க. நாளும் நிலவது தேயுது மறையுது நங்கை முகமனை யாரா அவனுக்கு சொன்னது, நான் தேய்றேனா அப்படின்னு அவளுக்கு ஒரு எதிர்வினை கொடுத்த அந்த இடம் இல்ல, யாருப்பா அது? மங்கை உண்பதில் மனதினை கவருது மாறன் கணை வந்து மார்பினில் பாயுது. என்ன மாதிரியான ஒரு கற்பனை இல்ல. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வென்றாரே இல்ல, கேளாய் பூமுனமேன் சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், மிகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே. உடுமலை நாராயண கவி ரொம்ப அற்புதம். ஒரு காலத்து தமிழ் திரைப்பாடலை மாற்றிய ஒரு பாடலாசிரியர். நான் தினத்தந்தியில் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தேன் அவருக்காக. உடுமலை நாராயண பகுத்தறிவு கவிராயர் அவருடைய புனை பெயர். அதாவது தமிழ் சினிமா 1930களில் வந்து பக்தியில் இயங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அண்ணா கலைஞர் இப்படி ஒரு பகுத்தறிவு சிந்தனை உள்ள வருகிற பொழுது அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிறந்த பாடலாசிரியர் தேவைப்படும் போது தான் உடுமலை நாராயணகவி உள்ள வர்றார். ஒரு காலகட்டம், ஒரு 10 வருஷம் மிகச்சிறந்த நாத்திக பகுத்தறிவு கொள்கைகள் தமிழ் சினிமாவில் இன்னைக்கும் கொண்டாடப்படுதுன்னா அது உடுமலை நாராயணகவி மட்டும்தான். அன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க அந்த காலகட்டத்தில் பராசக்தியிலிருந்து ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே, கட்டி எழும்போதும் தாண்டவ கோனே, பண பெட்டி மேல கண்வையடா தாண்டவ கோனே, இல்லாதவரை நாடு மதிக்காது, முட்டா பயலையெல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே. இன்னைக்கு உட்காருதா கட்டி. அதான் அந்த ஒரு என்னைக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கோட வயசு என்னன்னு பாருங்க. நம்ம யாரும் பிறக்கல, 58-59 வந்து பிறக்கல. நம்ம 30களில் சினிமா ஆரம்பிச்சு 50களில் வரும். ஏன்னா 30லேருந்து ஒரு 50 வரைக்குமே பக்தி படம். அண்ணா கலைஞர் அந்த பீரியட் வந்து அப்படி எந்திரிச்சு வீடு கொண்டு வரும்போது அடிச்சு தட்டுறாரு. மிகச்சிறந்த பகுத்தறிவு கொள்கை மிக்க பாடல்கள். அன்னைக்கு அதை பேசுறது வந்து பெரிய தெனாவட்டு திமுறலாம் வேணும். மிகச்சிறந்த ஒரு கவிஞர். இன்னைக்கு அவருக்கு மார்பள சிலையெல்லாம் இருக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே. பஞ்சு அருணாச்சலம் நிறைய பேருக்கு ஸ்கிரீன் பிளே ரைட்டர், டைரக்டரா தெரியும், ஆனா பாடலாசிரியரா தெரியவே தெரியாது இல்ல. கண்ணதாசனுடைய கரம் பஞ்சு அருணாச்சலம். கவிஞரசர் அவர்கள் வந்து பாடல்கள் கண்ணதாசன், உதவி பஞ்சு அருணாச்சலம். ஏன்னா கவியரசர் 1900 இது வந்து காந்தி கண்ணதாசன் ஐயோ நேரில் எனக்கு சொன்னது. நான் அவர்கிட்ட வந்து கவிஞருடைய ஒரு பாடல் பிரதி கேட்டேன். என் அலுவலகத்தில் பெருசாக ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறேன், எனக்கு வந்து கவிஞர் கையில் எழுதுனா ஒரு பாடல் பிரதி வேணும், கையெழுத்தோட வேணும்னு கேட்கும்போது சொன்னார், 60களிலேயே அப்பா கையில் எழுதுறதை நிறுத்திட்டாங்க, அப்பா எழுத மாட்டாங்க, பஞ்சு அருணாச்சலண்ணே இல்லை வேறு யாராவது எழுதுவாங்கன்றது. அப்போ அத்தனை அர்த்தமுள்ள இந்து மதத்திலிருந்து அவர் படைத்த 32-40 நூல் இருக்குமா கவியரசோடது. சாகித்ய அகாடமி விருது, சேரமான் காதலி, எல்லா கடைசி சிகப்பு விளக்கு பகுதியாக அது எல்லா நூல்களுமே இப்போ ஒரு காரம் எழுதியிருக்கு 90%. அப்போ அத்தனை பாடல்களுக்கும் கவியரசர் மொழியா இருந்திருக்கிறாரு. அதை வந்து காகிதத்தில் படி எடுத்தது வந்து எழுத்தா கொடுத்ததெல்லாம் பஞ்சு அருணாச்சலம் தான்ற மாதிரி இன்னைக்கு மணமகளே மருமகளே வான்ற பாட்டை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பஞ்சு அருணாச்சலம் ஐயா பேரை சொல்லிக்கிட்டே இருக்குமே. நீங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு வீட்டுக்கு கால் எடுத்து வச்சு அந்த பாட்டை தான் போட்டாகணும். புதமான காதலின் தீபம் ஒன்று அது ஒரு காதலின் தீபம் ஒன்று ரொம்ப சிறப்பான ஒரு பாடலாசி. இந்த பக்கமும் அவர் நீங்க சொன்ன மாதிரி தான், அவர் ஒரு தயாரிப்பாளரா, கதாசிரியரா, அப்புறம் இந்த ஒரு மேக்கர். அவர் ஆக்சுவலா இந்த இவங்கெல்லாம் உருவாக்குற தன்மையில போனதுனால கொஞ்சம் இதில் அவங்க நம்ம கவனிக்காம விட்டுட்டோன்ற மாதிரி தான் ஒரு 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 குறிப்பிட்ட பாடல்கள் ரொம்ப சிறப்பான பாடல்கள் அவரோட இருக்கு. அறிவுமதி அண்ணனுக்கு கூப்பிட்றது 2-3 பேர் நான் அது அறிவுமதி என்னனும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அபியுல்லா சாலை, தீநகர் அபியுல்லா சாலை இல்லைன்னா ஒரு 10 பாடலாசின்னு கிடையாது. அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, ரோட்டில் நின்றுருப்பாங்க. ஒரு அம்மா மாதிரி கொண்டு போய் ஒரு 10 பாடலாசிரியருக்கான ஒரு இடமா அண்ணனோட தாங்க இருந்தது. நுட்பமான ஒரு எழுத்து, நாமத்துக்குமாரன் நிறைய ரொம்ப நுட்பமான எழுத்து. அதாவது பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் முறை நேற்று, அது ஓகே. பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று. நுரையீரல் தீண்டாமல் திரும்புதா? அங்க நுரையீரல் தீண்டாமல் திரும்புது
ஒரு வரி நீ மறுவரி நான், திருக்குறளாய் உன்னை சொன்னேன். ஒரு வரி நீ பிரிந்ததால் புரிந்து கொண்டேன் காதல் என்று. ஒரு வரி நீ ஒரு வரி நான். மொழி ஆளுமையே நல்லா இருக்கும். செம்புவே பூவே, சிறைச்சாலை முழுக்க அவர் தான், அத்தனை பாடலும் அவர் தான். செம்புவே மாதிரியான அடர்த்தியான பாடலை இது யார் எழுதியிருப்பான்ற ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது அந்த பாட்டு கேட்கும்போது. செம்பூவே பூவே உன்னி. ஏன்னா அந்த மொழியை பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப பெக்குலரான ஒரு மொழியாக இருக்கும். மன்னவன் விரல்கள் பல்லவன் மொழியா அந்த மாதிரி. ஆமாம், பயங்கரமாக இருக்கும். மன்னவன் விரல்கள் பல்லவன் மொழியா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டில் பூவாசம் தேன் வாசம் பால் வாசமே பெண் வாசம் உன்னோடு கண்டேன் அப்படின்னு எழுதியிருப்பார். இதை ஒரு ஆண் அது எப்படி இருக்கு பாருங்க, அந்த வரி எளிமையாக கடந்து போகிறது. ஆனால் அந்த இடத்துல நான் பூ வாசம் பார்த்துருக்கேன், தேன் பால், ஆனால் பெண் வாசம் உன்கிட்ட தான் நான் பார்த்தேன்றதுல எவ்வளோ காதல் இருக்குது. அதில் தனியாக இருக்கும் அடைமதனோட எழுத்து. அவர் நிறைய எழுதலாம், அண்ணனா தான் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிட்டு கொஞ்ச நாள் தன் கொள்கைக்காக ஒரு சில சமயம் அப்படி கொஞ்சம் அப்படி அண்ணன் முரண்டாக இருந்துப்பாங்க. ஒரு நல்ல பாடலாசிரியர்.